Hi dears, welcome to Tamil Focus YouTube channel. Today grade 5 English lesson. Let's celebrate part 1. Okay, People's Book. Today we are going to start our new lesson. Let's celebrate. It is unit 4, lesson number 1, page number 43. Okay, first look at this happy cloud. நாம் இன்றைக்கி புது சப்ஜெக்ட் அவதானிக்கிறோம். லெட் செலிப்ரேட், நம்ம கொண்டாடுவோம் என்று தலைப்புற அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாப்பி க்ளவுட் அவதானிப்போம். வாட் டு யூ செலிப்ரேட்? வாட் டு யூ செலிப்ரேட்? ஐஓ வி செலிப்ரேட். அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறேன்? விஓ ஐ செலிப்ரேட், நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி நம்ம ஃபெஸ்டிவலோ ஈவன் என்ன சரி சொல்லி அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண வேணும். ஓகே, வாட் டு யூ செலிப்ரேட்? நீங்கள் என்ன கொண்டாடுறீங்க? விஓ ஐ செலிப்ரேட். ஓகே, மேலும் அவதானிப்போம். Read and answer. Read and answer. Page number 43. Sorry, page number 43. We celebrate festivals. We celebrate achievements. We celebrate national and international events. Okay, let's see. பார்ப்போம். வி செலிப்ரேட், நாம் என்ன கொண்டாடுறோம் பாருங்க. இந்த சைடில் ஃபெஸ்டிவல்ஸ், பண்டிகைகள். பாருங்க இந்த சைடில் என்ன போட்டிருக்க? வி செலிப்ரேட் வெசக் ஃபெஸ்டிவல், வி செலிப்ரேட் ரமஜான் ஃபெஸ்டிவல், எக்ஸெட்ரா. ஓகே, நாம் கொண்டாடுற ஃபெஸ்டிவல்ஸ், பண்டிகைகள், பெருநாட்கள் பற்றி இதில் சொல்லியிருக்கிறேன் இந்த சைட். ஓகே, வி செலிப்ரேட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகேங்க, பாருங்கள். வி செலிப்ரேட் அச்சீவ்மெண்ட்ஸ், நாம் என்ன செலிப்ரேட் பண்ணுற? அச்சீவ்மெண்ட்ஸ், அடைவுகள், சாதனைகள். பொதுவாக நம்ம ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறவங்களை அந்த வின் பண்ணினத்தை வச்சு நாம் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? பாருங்கள் இந்த பிக்சரில் இவங்க கப்ஸ் மெடல் எல்லாம் வாங்கிக்கிறதால நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறோம், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, we celebrate achievements. Okay, and also we celebrate national and international events. பாருங்க, national and international event என்னண்டா national தேசிய நாடளாவிய ரீதியிலான மற்றும் இன்டர்நேஷனல் சர்வதேச உலகளாவிய ரீதியிலான ஈவெண்ட்ஸ் நிகழ்வுகளை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் May Day, we celebrate May Day. இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் ஈவெண்ட்ஸை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த பிக்சர்ஸில் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் காட்டிக்கிற. அதோட வி செலிப்ரேட் ஃபெஸ்டிவல்ஸ், வி செலிப்ரேட் அச்சீவ்மெண்ட்ஸ், வி செலிப்ரேட் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் மூவ் நெக்ஸ்ட் பேஜ். பேஜ் நம்பர் 44. பாருங்கள், நாம் அந்த பிக்சரை அந்த சார்ட்டை மெயினாக வச்சு நாம் இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். பாருங்கள், சம் கொஷன்ஸ் ஆகிய what do you celebrate at home? what do you celebrate at home? நாம் வீட்டில் என்ன செலிப்ரேட் பண்ணுறோம், என்ன கொண்டாடுறோம் என்று சொல்லி கேட்டுருக்கு. நாங்கள் எப்படி ஆன்சர் உங்கள் பேஜ் புக்கில் பேஜ் நம்பர் 44 நாம் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்? I celebrate my birthday at home. I celebrate my birthday at home. நான் எனது பர்த்டே வீட்டில் கொண்டாடுறேன். ஓகே, செகண்ட் ஒன். What do you celebrate at school? At school, பாடசாலையில் செலிப்ரேட் பண்ணுறேன். என்ன ஈவெண்ட் ஒரு என்ன ஒரு நிகழ்வு கேட்டிருக்கிறேன் என்று நாம் பார்ப்போம். What do you celebrate at school? We celebrate Children's Day at school. ஓகே, நாம் Children's Day, we celebrate Teachers Day at school என்று சொல்லி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, what do you celebrate at school? We celebrate Children's Day at school. Okay, last one. What do you celebrate in Sri Lanka? In Sri Lanka, இலங்கையில் நாம் எல்லாரும் சேர்ந்து நேஷனல் லெவல் நாடளாவிய ரீதியில் என்ன செலிப்ரேட் பண்ணிக்கிறேன் இங்கே கேட்டிக்கிறாங்க. நாங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு பார்ப்போம். We celebrate Sinhala and Tamil New Year in Sri Lanka. Okay, we celebrate Sinhala and Tamil New Year in Sri Lanka. Okay, நாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெசனை பார்த்துட்டோம். அதோட லெசன் என்னென்னு ஆக்டிவிட்டீஸையும் பார்த்து ஆன்சரையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, நாம் now lesson 2க்கு மூவ் ஆகலாம். lesson 2, read and answer, page number 44.
ஓகே 44 பக்கத்தில் லெசன் நம்பர் 2ல் நாம் இப்போ இருக்கிறோம். பாருங்கள், ரீட் அண்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டாக நாம் ரீட் பண்ணுவோம் என்னைக்கிறேன்னு சொல்லி. ஓகே, எங்களுக்கு இது பார்த்து சொல்லலாம். நோட்டீஸ், இட் இஸ் அ நோட்டீஸ். நோ ஓகே, சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன். சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் 2020. பாருங்கள், நாங்கள் 2020 என்று போட்டிக்கிறோம் இல்லையா? நாம் அதை இப்போ எப்படி சொல்லுறேன்? 2020 சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் 2020 என்று நாம் இப்போ ஈஸியாக சொல்லலாம் இல்லையா? ஓகே, பாருங்கள், சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் பற்றி தான் இந்த நோட்டீஸ் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. கம் அண்ட் ஜாயின் அஸ் ஃபார் அ டே ஆஃப் ஃபன். பாருங்கள், கம் அண்ட் ஜாயின் வந்து இணைந்து கொள்ளுங்க, அஸ் எங்களுடன், ஃபார் டே ஆஃப் ஃபன். நம்ம சில்ட்ரன்ஸ் டேயில் ஃபன்னாக இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் எங்களோட வந்து இணைஞ்சு கொள்ளலாம் என்று இவங்க எங்களுக்கு சொல்லுறாங்க. பாருங்கள், சிங்கிங், ஸ்டோரி டெல்லிங், கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச், கேம்ஸ் அண்ட் ஃபுட். பாருங்கள், அந்த டேயில் அவங்க எப்படி ஃபன் ஆகிக்க போகிறாங்க? சிங்கிங், பாட்டு பாடுதல், ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்லுதல், கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச், பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்ளுதல், கேம்ஸ், பல கேம்ஸ்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அண்ட் ஃபுட், உணவு வகையில் சாப்பாடுகளும் பகிரப்படுதுன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனில் ஓகே, இப்போ டேட் 1 அக்டோபர் 2020. டேட் பாருங்கள், திகதி, அது ஏற்பாடு செஞ்சுக்கிற திகதி. அது அந்த டே அவங்கள்ட்ட செலிப்ரேஷன் பண்ணுற டைம் பாருங்கள், 10 AM to 12 noon. 10 மணி முதல் முற்பகல் 10 மணி முதல் 12 மணி வரை. ஓகே, வெனு ஸ்பேஸ் அவங்க எந்த இடத்துல அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறாண்டு. ஸ்கூல் மெயின் ஹால், இடமெங்க ஸ்கூல் மெயின் ஹால். ஆர்கனைஸ்டு பாய், அந்த ஈவெண்ட்டு செலிப்ரேஷன் ஏற்பாடு செஞ்சுக்கிறவங்க தான் இங்கே தந்திக்கிற சீனியர் ப்ரொஃபெக்ட்ஸ் அசோசியேஷன் கமனு வித்யாலய. ஓகே, நாம் இப்போ இந்த சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? என்னென்ன ஈவெண்ட்ஸ் அவங்க செஞ்சுக்கிறாங்க, எப்போ டேட், எப்போ டைம், எப்போ வேணும், யார் இந்த நோட்டீஸை ஆர்கனைஸ், இந்த ஈவெண்ட்டை செலிப்ரேஷனை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நாம் இப்போ பார்த்துட்டோம். ஓகே, இது ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், த சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் இஸ் ஒன். பாருங்க, இங்கே ஒரு ப்ரொபோசிஷன் தந்திக்கிறோம் இல்லையா? ஒன். பாருங்கள், இதோட நாம் ஆக்டிவிட்டீஸை ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுறதோட எங்களுக்கு கிராமர் பாயிண்ட் என்னென்னு பார்த்துட்டு போவோம். ஓகே, த சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் இஸ் ஆன். ஒன்று வந்துக்கிறதால நாம் தொடர்ந்து அதில் ஆன்சராக டேட்டை தான் நாம் ஃபைண்ட் பண்ணி போட வேணும். ஓகே, த சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் இஸ் ஆன் 1 October 2020. ஓகே, it is from எப்போன்னு சொல்லி கேட்டுக்கிற 10 AM to 12 AM. okay, it is from 10 AM to 12 AM. it is at school main hall. இங்கே நடக்க போகுது school main hall. இங்கே பார்ப்போம். the items are singing, storytelling, gift exchange, game and ஃபுட். பாருங்கள், நாம் இந்த நோட்டீஸ்லேருந்து ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதை நாம் இதில் என்ன முக்கியமான கிராமர் பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். த சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் இஸ் ஆன். பாருங்கள், நம்ம டேட் ஒன்று எழுதுறதுக்கு முன்னுக்கு எப்பயும் நாம் ஆன் என்ற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ண வேணும். அதோடு பாருங்கள், இட் இஸ் ஃப்ரம். பாருங்கள், இங்கே குறிப்பிட்ட காலம் ஒன்று சொல்லிக்கிறேன். 10 மணியில் இருந்து 12 மணி வரைக்கும். ஓகே, ஃப்ரம். பாருங்கள், தேர்ட் ஒன், இட் இஸ் அட் ஸ்கூல் மெயின் ஹால். இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட ஒரு இடம் ஒன்று சொல்லிக்கிறேன் இல்லையா? பாருங்கள், ஸ்கூல் மெயின் ஹால், அது ஒரு இடம். அதனால் அந்த இடத்துல பாடசாலையில் இருக்கிற மெயின் ஹால், பிரதான சாலையில் தான் இந்த செலிப்ரேஷன் நடக்க போகுது. அதனால் அது குறிப்பிட்டு செல்கிறதுக்கு நாம் அட் என்ற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அட் ஸ்கூல் மெயின் ஹால். லாஸ்ட் ஒன் பாருங்கள், த ஐட்டம்ஸ் ஆர். ஸோ நம்ம இங்கே ப்ளூரல் ஃபார்மில் தான் ஆன்சர் பண்ண வேணும். பன்மையில் ஐட்டம்ஸ் ஆர். அதனால் எங்களுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணலாது. அந்த நாங்கள் அங்கே நோட்டீஸில் அரேஞ்ச் பண்ணிக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம், ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே ஃபுல்லாக கொடுக்க வேணும். ஐட்டம்ஸ் வகைகள் ஆவன. அதனால் தான் நாம் சிங்கிங், ஸ்டோரி டெல்லிங், கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச், கேம் அண்ட் ஃபுட். அதனால் இங்கே தந்திக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நாம் ரிப்ளை பண்ண வேணும். ஓகே, நாம் இங்கே இந்த லெசன் அண்ட் ஆக்டிவிட்டீஸையும் பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பேஜ் நம்பர் 45.
ஓகே, பேஜ் நம்பர் 45 பக்கத்திற்கு செல்லுவோம். லுக் அட் திஸ் ஹாப்பி கிளவுட். லுக் அட் திஸ் ஹாப்பி கிளவுட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் இந்த ஹாப்பி கிளவுடை அவதானிப்போம். ஓகே, அதில் பாருங்கள், தே ஆர் சம் இம்பார்ட்டன்ஸ் வேர்ட். தே ஆர் சம் இம்பார்ட்டன்ஸ் வேர்ட். பாருங்கள், அதில் சில முக்கியமான சொற்கள் தந்திக்கிறோம் இல்லையா? நாங்கள் அதை என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், celebrate, lanterns, delicious, decorate, observe, doorstep, festival, pendles, pray, alms. ஓகே, நம்ம அதுக்கு என்ன தமிழ் அர்த்தங்கள்னு சொல்லி பார்த்து கொண்டு போனால் எங்களுக்கு இந்த லெசனை விளங்கி கொள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செலிப்ரேட் கொண்டாடுதல், லேண்டன்ஸ் விளக்குகள், டெலிஷியஸ் சுவையான, டெலிஷியஸ் ஃபுட்டெல்லாம் நான் சொல்லுவோம் இல்லையா, சுவையான ரசமான உணவுகள். டெக்கரேட் அலங்கரித்தல், ஒப்சர்வ் தியானித்திருத்தல், உற்று நோக்குதல் என்றெல்லாம் எங்களுக்கு பொருள் கொள்ளலாம். டோர் ஸ்டெப் வாசற்படி, கதவு கிட்ட கதவு படி. ஃபெஸ்டிவல் உற்சவம், பெருநாள் பண்டிகை. பண்டல்ஸ் அதுவும் லண்டன்ஸ் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு செய்கிறது உண்டு. ப்ரே இறைவனி நாம தொழுதல். ஆம்ஸ் தர்மம், கொடை வழங்குதலுக்கு நாம் ஆம்ஸ் என்று சொல்லுறோம் இல்லையா? ஓகே, பாருங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கஜப வித்யாலயா மேட் அ ப்ரெசன்டேஷன் ஆன் ஸ்ரீலங்கன் ஃபெஸ்டிவல்ஸ். பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கஜபா வித்யாலயத்துடைய மாணவர்கள் மேட் அ ப்ரெசன்டேஷன், அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிக்கிறாங்களாம். ஆன் ஸ்ரீலங்கன் ஃபெஸ்டிவல்ஸ், ஸ்ரீலங்கன் இளைஞர்கள் கொண்டாடுற செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ் பெருநாட்கள் பண்டிகைகளை பற்றி. ஓகே, அந்த ப்ரெசன்டேஷனில் இந்த ஹாப்பி க்ரௌடில் தந்திக்கிற வேர்ட்ஸ் எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நாம் அந்த ப்ரெசன்டேஷனை விளங்கி கொள்றதுக்கு இந்த ஹாப்பி க்ரௌடில் இருக்க வேர்ட்ஸை அவதானித்து கொண்டு போவோம். ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இவற்றை ப்ரெசன்டேஷன் நாம் அவதானிப்போம். தைப்பொங்கல் இஸ் அ ஹிந்து ஃபெஸ்டிவல். It is in January. We thank the sun god. We wear beautiful clothes. We go to Kovil. We make pongal rice. We draw kolam in front of the doorstep. ஓகே, இப்போ நாம் அவதானிப்போம். தைப்பொங்கல் இஸ் அ ஹிந்து ஃபெஸ்டிவல். யார்ட ஃபெஸ்டிவல் இது? ஹிந்துஸ், தமிழர்கள்ட. பாருங்கள், நாங்கள் தமிழர் ஹிந்துஸ் எப்படி ஃபைன் பண்ணுறேன்? அவங்க தலையில் முடி வச்சிருப்பாருங்க, நெத்தியில் பொட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க தான் தமிழர்கள். அவங்களோட ஃபெஸ்டிவல் என்ன? தைப்பொங்கல். இட் இஸ் இன் ஜனவரி. பாருங்கள், ஜனவரி. நாம் இங்கே பார்த்துட்டு கிராமர் பாயிண்ட் பார்ப்போம். வி தேங்க் த சன் கோட். பாருங்கள், அவங்க சூரிய கடவுளுக்கு நன்றி சொல்லுறாங்க. அந்த டேயில், தைப்பொங்கல் டேயில் அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நாம் பார்ப்போம். இதை நன்றாக அவதானித்து கொள்ளுங்க. ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸுக்கும் வருது. ஸோ வி வேர் பியூட்டிஃபுல் க்ளோத். நாங்கள் அழகான ஆடைகளை அணுகிறோம். வி கோ டு கோவில். பியூட்டிஃபுல் க்ளோத். வி கோ டு கோவில். நாம் எங்கே போகிறோம்? தைப்பொங்கல் டேக்கு கோவிலுக்கு போகிறோம். அதோட பாருங்கள், வி மேக் பொங்கல் ரைஸ். நாங்கள் பொங்கல் ரைஸ் தயாரிக்கிறோம். வி ட்ரோ கோலம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர் ஸ்டெப். கோலம் நாங்கள் அழகாக அலங்கரித்து கோலமிட்டு வைக்கிறோம். இங்கே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர் ஸ்டெப், கதவு வாசலுக்கு முன்னால். ஓகே, இங்கே டோர் ஸ்டெப்ன்றது அண்டர்லைன் ஹைலைட்டட் பண்ணி காட்டப்பட்டிருக்கிற. பாருங்கள், தைப்பொங்கல் இஸ் அ ஹிந்துஸ் ஃபெஸ்டிவல். இட் இஸ் இன் ஜனவரி. அவதான் நீங்கள் இங்கே என்ற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இன் மந்த். நாம் ஒரு மந்த்தை குறிச்சும் போது அதில் நாம் ஃபஸ்ட்டுக்கு இன் எண்டத்தை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதோட இன் ஜனவரி என்ற எழுத்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வர வேணும். ஜே என்ற எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ண வேணும். ஓகே, இன்னும் 2 விஷயம் பாருங்கள். மந்த், ஏதோ ஒரு மந்தில் நாம் ஒரு ஈவெண்ட் என்ன சரி ஒரு விஷயம் குறிக்கிறேன்னு சொன்னால், எழுதுறேன்னு சொன்னால் இட் இஸ் இன் ஜனவரி. தைப்பொங்கல் இஸ் இன் ஜனவரி என்று தான் வர வேணும். இன் ஜனவரி. அதோட ஜனவரியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அவதானிங்க கேபிட்டல். இட் ஷுட் பி கேபிட்டல் லெட்டர். ஓகே, செகண்ட் ப்ரெசன்டேஷன் அவதானிப்போம். Vesak is in May. It is a Buddhist festival. We wear white cloth.
we go to temple, we observe seal, we organize dancel, we give alms, we make beautiful lanterns and beautiful pandals. ஓகே பாருங்க, நாம் இது வேறு அவதானிப்பு மேல என்ன சொல்லிக்கிறேன்டு வெசக் இஸ் இன் மே. பாருங்க, இன் மே மந்த்துக்கு முன்னால் இன்த், அதோட மந்த்தோட மே என்ற எழுத்தில் வேர்டில் மே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் வந்திருக்கிற. ஓகே, இட் இஸ் அ புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல். பௌத்தர்கள் சிங்களவர்களுடைய பெருநாள் உற்சவம். we wear white cloth, வெள்ளை ஆடைகள் அணிகிறோம் இல்லையா, நாங்கள் கண்டிக்கிறோம் இல்லையா. we go to temple, விஹாரைக்கு செல்லுவோம். we observe seal, அதோட நாம observe seal எடுக்கிறார். we organize dancel, நாம உணவுகளோ இது திங்ஸ்கள் என்ன சரி ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸ்களை மற்றவங்களுக்கு கொடுக்குற dancel. we give alms, அதோட நாம் அந்த நாளில் வெசக் டேல நம்ம அதே மாதிரி தர்மங்கள் கொடைகளை வழங்குகிறோம். அத்தோடு we make colorful lanterns and beautiful pandals. ஓகே, அழகான விளக்குகள் மற்றும் கலர்ஃபுல் நிறமான லண்டன்ஸ் மற்றும் அழகான பண்டல்ஸ் நாம் செய்கிறோம் இல்லையா. ஓகே, அடுத்து பாருங்க. நவ் லுக் அட் த தேர்ட் பேராகிராஃப் மூணாவது ப்ரெசன்டேஷன் இவ பண்ணிக்கிறா. அது என்னன்னு பார்ப்போம். பாருங்க, முஸ்லீம் செலிப்ரேட் ராமஜான். பாருங்க, முஸ்லீம்ஸ் செலிப்ரேட் ராமஜான். We fast for 1 month. We break the fast when we see the new moon. We go to mosque to pray. We wear new clothes. We visit relatives and friends. We prepare religious food. We share them with friends and relatives. பாருங்க, முஸ்லீம்ஸ் செலிப்ரேட் ராமஜான். யார் ராமஜான் செலிப்ரேட் பண்ணுற? முஸ்லீம்ஸ். we fast for 1 month. அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிற, நம்ம ஃபாஸ்டிங் 1 month ஒரு மாத காலமாக நோன்பு இருக்கிற ஃபாஸ்டிங். we break the fast when we see the new moon. புதிய நிலா, புதிய சந்திரன், புதிய பிறை. புதிய மூன், சந்திரன், புதிய பிறை கண்டத்தோடு அவங்க அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறத விடுறவங்க சாப்பிட்ற. ஓகே, அதான் நீங்கள் பிரேக்குன்னு சொல்லிக்கிற. we go to mosque, நாங்கள் பள்ளிக்கு போகிற தொழுகிறதுக்கு. to pray, பள்ளிக்கு போகிறோம் தொழுகிறதுக்கு. we wear new clothes, என்ன புதிய ஆடைகள் அணிகிறோம். அதோடு we visit relatives and friends. relatives உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட வீடுகளுக்கு நாம் போகிறோம். we prepare delicious food. பாருங்கள், சுவையான உணவுகளை நாம் தயாரிக்கிறோம். அதோட we share them with friends and relatives. நாம் உணவுகள் மற்றும் மற்ற ஸ்வீட்ஸ் ஐட்டம்களை நாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களோட பகிர்ந்து கொள்கிறோம். ஓகே, நாம் இப்போ ராமஜான் ஃபெஸ்டிவலோட ப்ரெசன்டேஷன் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. லாஸ்ட் ஒன், Christmas is in December. We decorate Christmas tree. We wear beautiful clothes. We go to church and pray. We sing carols. Santa Claus brings us gifts. Okay, இது என்னன்னு பார்ப்போம். பாருங்க, கிறிஸ்மஸ் இஸ் இன் டிசம்பர். நாம் ஒரு மந்த்தை குறிக்கிறதுக்கு முன்னால் இன் என்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கிறிஸ்மஸ் இஸ் இன் டிசம்பர். we decorate Christmas tree. ஓகே, டெக்கரேட், நாம் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறோம். நாம் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற டைமில் கண்டிக்கிறோம் இல்லையா. கிறிஸ்மஸ் ட்ரீயில் அழகாக லைட்ஸ் அண்ட் பாக்ஸ் ஷேப்ஸ்களுக்கு எல்லாம் தொங்க வச்சு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதை கண்டிக்கிறோம். we wear beautiful clothes, அழகான ஆடைகள் அந்த நாளில் கிறிஸ்மஸ் டேக்கு நாம் அணிகிறோம். we go to church and pray. அதோட நாம் சர்ச்சுக்கு போயிட்டு இறைவனை வணங்குகிறோம். we sing carols. அங்கே கிறிஸ்மஸ் டேயில் கரோல் சாங்ஸ் ஸ்பெஷலாக நாம் எல்லோரும் சேர்ந்து சிங் பண்ணுறோம், பாடுறோம். Santa Claus brings us gift. நாம் நத்தல் பப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் எங்களுக்கு நிறைய அதிகமான கிஃப்ட்களை அவர் எங்களுக்கு தருவார். ஓகே, நாம் இப்போ அவங்க கஜப வித்யாலயத்தில் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்ச ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. பாருங்க, தொடர்ந்து அதோட லெசன் ஆக்டிவிட்டீஸை பார்ப்போம். பேஜ் நம்பர் 48, பக்க இலக்கம் 48. ஃபர்ஸ்ட் ஒன், Hindus draw space in front of the doorstep. பாருங்களுக்கு என்ன ஆன்சர் வர வேணும்.
நம்ம இந்த ப்ரெசன்டேஷன்லேருந்தே ஆன்சரை ஃபைண்ட் பண்ணி கொள்ளலாம் பாருங்கள். ஹிந்துஸ் ட்ரோ கோலம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர் ஸ்டெப். பாருங்கள், ஹிந்துஸ் அவங்க இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த டேயில் அவங்களோட வீட்டு முன்னால் கோலம் போடுவாங்க. புத்திஸ்ட் கிவ் ஆம்ஸ் ஃபார் வெசக். பாருங்கள், புத்திஸ்ட் வெசக் டேயில் அதிகமாக ஆம்ஸ் கொடைகளை வழங்குறாங்க. முஸ்லீம்ஸ் பிரேக் ஃபாஸ்ட் when they see the new moon. பாருங்கள், முஸ்லீம்ஸ் பிரேக் ஃபாஸ்ட் அவங்களோட ஃபாஸ்டிங் எப்போ முறிக்கிறாங்க? when they see the new moon, புதிய நிலா புதிய பிறை கண்டதோடு அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறத விட்டுட்டு ராமஜான் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 4th one, Santa Claus brings gift for children. பாருங்கள், அது கிறிஸ்மஸ் டேயில் சாண்டா கிளாஸ் எங்களுக்கு என்ன கொண்டு வர? நிறைய கிஃப்ட்ஸ், சில்ட்ரனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொண்டு வந்து தருவார் இல்லையா? ஓகே, நாம் இப்போ லெசன் 3 லெசன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டோம். இப்போ நாம் லெசன் 4க்கு மூவ் ஆகுவோம். பாருங்கள், லெட்ஸ் சிங், பேஜ் நம்பர் 48. லெட்ஸ் சிங் பாருங்கள், அதில் சாங் கொண்டு தந்திக்கிறோம் இல்லையா? அதில் நம்ம என்னென்னு பார்ப்போம். செலிப்ரேட் குட் டைம்ஸ், கம் ஆன் கம் ஆன். There's a party going on right here, a celebration to last throughout the year. So bring your good times and your laughter too. We are going to celebrate your party with you. ஓகே, நாம் இந்த சாங் பாடுறதோட இதில் என்னென்ன வேர்ட்ஸ் என்ன பார்ப்போம். செலிப்ரேட் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? கொண்டாடுதல். குட் சிறந்த டைம்ஸ் நேரங்கள். கம் on. There is a party going on right here, a celebration to last throughout the year. இயர்னு சொல்கிறது வருடம். ஸோ bring your good times and your laughter to laugh, சிரிப்பு. bring கொண்டு வருதல். we are going to celebrate your party with you. இது நாம் நல்ல ஹாப்பி மூடில் என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது தான் சொல்கிறேன். நம்ம ஃபெஸ்டிவல் டேக்கு ஒரு ஈவெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணக்குள்ள நாம் நல்லா செலிப்ரேட் பண்ண வேணுமென்றது தான் இங்கே மெயினாக சொல்லிக்கிறோம். ஓகே, பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள். Come on celebration, let's celebrate and have a good time. We are going to celebrate and have a good time. It's time to come together. It's up to you. What's your pleasure? Everyone around the world, come on. ஓகே, இதில் என்ன பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து பாருங்கள். ப்ளஷர் சந்தோஷம். டுகெதர் அனைவரும் இருந்து. எவ்ரிஒன் அரவுண்ட் த வேர்ல்ட் உலகத்தில் இருக்கிற அனைவரும். ஓகே, அனைவரையும் அழைக்கிறாங்க. செலிப்ரேட் கொண்டாடுறதுக்கு. we are going to celebrate good times. இருந்தன அந்த செலிப்ரேஷனை பற்றி சொல்கிறோம். நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ண வேணும் என்று சொல்லி இதில் சொல்லிக்கிறியா? ஓகே, நாம் இப்போ யூனிட் 4 லெசன் 1 to 4 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நாம் ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸை அவதானிப்போம். ஓகே, ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். லெசன் 1 லெட்ஸ் செலிப்ரேட் என்ற யூனிட்டில் லெசன் 1 பாருங்கள். ஃபைன் அண்ட் மேட்ச். பாருங்கள், இதில் என்ன தந்திக்கிறேன். we have names of the month in blue boxes. we have names. பாருங்கள், இந்த ப்ளூ பாக்ஸஸில் மந்த் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் என்று 12 மந்த்தும் 12 மாதங்களும் தந்திக்கிறேன் இல்லையா? ஓகே, all the 12 month of the year is here. பாருங்கள், 12 மாதங்களும் இதில் தந்திக்க. பாருங்கள், இப்போ நாங்கள் லெசன் இன் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்ப்போம். ஃபைன் அண்ட் மேட்ச். இதில் நாங்கள் ஃபெஸ்டிவலை ஃபைன் பண்ணி இந்த ஜனவரி ஃபெப்ரவரி தந்திக்கிற 12 மந்தில் எது அதுக்கு சூட்டபிள் ஆகுதுன்னு ஃபைன் பண்ணி நம்ம அதோட மேட்ச் பண்ண வேணும். ஓகே, நம்ம இப்போ அதை நம்ம டிக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் தீபாவளி ஃபெஸ்டிவல் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? இப்போ பாருங்கள், நவம்பர், அக்டோபரோ நவம்பர். அதனால் நம்ம நவம்பர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆன் நவம்பர். பாருங்கள், தீபாவளி ஃபெஸ்டிவல் இஸ் இன் நவம்பர். ஓகே, செகண்ட் ஒன் கிறிஸ்மஸ். பாருங்கள், கிறிஸ்மஸ் எப்போ செலிப்ரேட் பண்ணுறேன்னு ஃபைன் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் இஸ் இன் டிசம்பர். தேர்ட் ஒன் ஹெலோவீன். ஓகே, ஹெலோவீன் ஃபெஸ்டிவல் எப்போ கொண்டாடுற? பாருங்கள், ஹெலோவீன் ஃபெஸ்டிவல் இஸ் இன் அக்டோபர். ஓகே, ஹெலோவீன் இஸ் இன் அக்டோபர். நம்ம மந்த் சொல்லும் போது இன். ஓகே,
ஓகே பாருங்க Vesak இங்க எக்ஸாம்பிளில் தந்திக்கு they have given one example what that is Vesak பாருங்க Vesak festival is in May okay May பாருங்க May Day எப்போ செலிப்ரேட் பண்ணுற May Day is in May May 1st no May Day okay Kandi எசல பெறகர எப்போ நடக்குது அது எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் Kandi எசல பெறகர is in August okay August Kandi எசல பெறகர is in August பாருங்க நெக்ஸ்ட் ராமஜான் பாருங்க ராமஜான் ஃபெஸ்டிவல் நாம இந்த இயர் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகே ராமஜான் ஃபெஸ்டிவல் ஆல்சோ இன் மே ஓகே நாம இந்த இயரில் மேலே தான் செலிப்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஒன் சிங்ஹல அண்ட் தமிழ் நியூ இயர் Sinhala and Tamil New Year is in April. Okay. Independence Day பாருங்க Sri Lankan Independence Day is in February. Okay. Last one my birthday. உங்களோட பர்த்டே எப்போன்னு கேட்டுக்கிற ஸோ நீங்கள் உங்களோட பர்த்டே மந்த்தை டிக் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே நவ் ஐ எம் கோயிங் டு டிக் மை பர்த்டே இஸ் இன் ஜனவரி ஓகே மை பர்த்டே இஸ் இன் ஜனவரி ஓகே நாம் இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் காப்பியில் செய்வோம் இல்லை எக்ஸசைஸ் காப்பியில் ஓகேங்க பாருங்கள் மேலதிக விடியமாக டீச்சர் இது தரேன் கிறிஸ்மஸ் இஸ் இன் டிசம்பர் கிறிஸ்மஸ் பண்டிகை டிசம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுது வெசக் இஸ் இன் வெசக் மே மாதத்தில் கொண்டாடப்படுது கேண்டி எசல பெறகர இஸ் இன் ஆகஸ்ட் பாருங்கள் கேண்டி எசல பெறகர இஸ் இன் ஆகஸ்ட் மாதத்தில் கேண்டி எசல பெறகர மை பர்த்டே இஸ் இன் பாருங்கள் நாம் இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ண வேணும் என்னென்னு பாருங்கள் கிறிஸ்மஸ் இஸ் இன் டிசம்பர் நம்ம முதல் பார்த்த மாதிரி மாதம் மந்த்துக்கு முன்னால் இன் என்ற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுறோம் ஓகே கிறிஸ்மஸ் இஸ் இன் டிசம்பர் வெசக் இஸ் இன் மே அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கொஞ்சம் இங்கே எக்ஸ்பிளைனாக விரிவாக பார்க்குறோம் இல்லையா கேண்டி எசல பெறகர இஸ் இன் ஆகஸ்ட் மை பர்த்டே இஸ் இன் நீங்கள் இங்கே தள்ளி ஸ்பேஸ் ஒன்று விட்டு உங்களோட மந்த்தை எழுதி உங்களோட காப்பியில் ரைட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு இன்னும் இது ஈஸியாக ஆயிக்கும் ஓகே நோ மோர் டு லெசன் 2 ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள் கம்ப்ளீட் பேஜ் நம்பர் 35 கம்ப்ளீட் சில்ட்ரன்ஸ் டே இதில் நாம் அந்த ஆல்ரெடி பேப்பர்ஸ் புக்கில் நோட்டீஸ் பார்த்தோம் இல்லையா சில்ட்ரன்ஸ் டே நோட்டீஸ் அது மாதிரி அதோடு சேர்ந்த மாதிரி இந்த லெசன் தந்திக்கிற கம்ப்ளீட் பூரணப்படுத்துங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் மை நேம் இஸ் நீங்கள் இங்கிட்ட உங்களோட நேமை ரைட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட நேமை நீங்கள் ரைட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த ஆன்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம் சில்ட்ரன்ஸ் டே இஸ் ஆன் பாருங்கள் ஒன் வந்திக்கிறதால நாம் எங்கே என்னென்று ஒரு டேட் ஒன்று தான் வரப்போகுது எங்களுக்கு கெஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லையா ஸோ பாருங்கள் ஆன்சர் என்னென்று சில்ட்ரன்ஸ் டே இஸ் ஆன் 1st October நாம் சில்ட்ரன்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் October 1st ஓகே செகண்ட் ஒன் ஐ லைக் டு செலிப்ரேட் ஆன் சில்ட்ரன்ஸ் டே நாம் எல்லாரும் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம் இல்லையா ஓகே ஸோ ஐ லைக் டு செலிப்ரேட் ஆன் சில்ட்ரன்ஸ் டே ஓகே ஐ லைக் சில்ட்ரன்ஸ் டே பிகாஸ் ஐ லைக் சில்ட்ரன்ஸ் டே பிகாஸ் நான் ஏன் சில்ட்ரன்ஸ் டேயை விரும்புகிறேன் நாம் ஏன் விரும்புகிறோம் அந்த நாளில் நாங்கள் மிச்சம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம் அதோட எங்களுக்கு என்னென்ன அந்த டேயில் நாம் செய்கிற அதனால் நாம் ஏன் விரும்புகிறோம்னு இங்கே சொல்லிக்கிற பாருங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று தந்திக்கிற we can play games எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டேயில் ஃப்ரீயாக விளையாடலுமே நம்ம எந்த ஒரு ஹெவி ஒர்க்கும் செய்ய தேவையில்லை we can play games எங்களுக்கு விளையாடி கொண்டு வரலாம் அடுத்து பாருங்கள் we receive gifts நாங்கள் சில்ட்ரன்ஸ் டேக்கு எங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து எங்களோட டீச்சர்ஸ் ஸ்கூலில் இருந்து எங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கிடைக்குது இல்லையா ஸோ நாங்கள் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு மிச்சம் விரும்பப்படுறோம் பிகாஸ் we receive gifts ஓகே நீங்கள் ஏன் விரும்புகிறீங்க நீங்கள் ஏன் லைக் பண்ணுறேன்னு சொல்லி உங்களோட ஆன்சரையும் நீங்கள் ரைட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே நெக்ஸ்ட் I like to have fun on Children's Day.
ஐ லைக் டு ஹாவ் ஃபன் ஆன் சில்ட்ரன்ஸ் டேன்னு நம்ம சில்ட்ரன்ஸ் டேல ஃபன் ஆகிக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம் இல்லையா. பாருங்கள், அந்த டைமில் கிளாஸஸ் இல்லை, படிக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா அவ்வளோக்கு நாம் சில்ட்ரன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் விரும்புகிறோம். ஸ்கூல்லேயும் சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷன், சில்ட்ரன்ஸ் டே கேம், சில்ட்ரன்ஸ் டே ஆக்டிவிட்டீஸ், அதோட சில்ட்ரன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க இல்லையா. ஸோ ஐ லைக் டு ஹாவ் ஃபன் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. ஓகே, இப்போ நாம் லெசன் 2 ஆக்டிவிட்டீஸையும் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம மோட்டோ லெசன் 3 பாருங்கள், பேஜ் நம்பர் 36. அதோட ஆக்டிவிட்டி என்று பார்ப்போம். ஓகே, இதுக்கு நாம் பீப்புள்ஸ் புக்கில் இந்த கஜப வித்யாலயா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க செஞ்ச ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி கொள்ளுவோம், நினைவுபடுத்தி கொள்ளுவோம். அது என்னென்னு பாருங்கள். பேஜ் நம்பர் அவங்களோட புக் பாருங்கள், பீப்புள்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 46 and 47, 46ஆம் பக்கம் மற்றும் 47ஆம் பக்கத்தையும் அவதானித்து கொண்டு நாம் இந்த லெசனை செய்வோம். ரீட் த டெக்ஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் த சார்ட். அது ரீட் த டெக்ஸ்ட் என்று சொல்லிக்கிறது இந்த 46 and 47 இருக்கிற paragraph ப்ரெசன்டேஷன்ஸ். ஓகே, அண்ட் கம்ப்ளீட் த சார்ட். அதை நாம் ரீட் பண்ணிக்கொண்டு இந்த லெசனை ஆக்டிவிட்டீஸ் செய்வோம் இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். When, where do we go, what do we do, what food we make. பாருங்க, when எப்போது, where do we go, where do we go நாம எங்க போறோம், what do we go நாம என்ன செய்கிறோம், what do we do, food we make நாம செய்கிற ஃபுட் உணவு ஐட்டம்ஸ். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபெஸ்டிவல்ஸ் தந்திக்கிறீ இல்லையா. தாய்ப்பொங்கல் ஃபெஸ்டிவல், வெசக் ஃபெஸ்டிவல், ராமதான் ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல். நம்ம இங்கே தாய்ப்பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்போ வருது, தாய்ப்பொங்கலில் ஃபெஸ்டிவலில் நாம் வேர் டு வி கோ நாம் எங்கே போகிறோம், தாய்ப்பொங்கல் ஃபெஸ்டிவலில் வட் டு வி டூ நாங்கள் என்ன செய்கிறோம், தைப்பொங்கல் ஃபெஸ்டிவலில் செய்கிற நாம் மெயினாக செய்கிற ஃபுட்ஸ் ஐட்டம் என்னன்னு சொல்லி இங்கே ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி தான் வெசக் ஃபெஸ்டிவல் எப்போ வருது, வெசக் ஃபெஸ்டிவலுக்கு நாம் எங்கே போகிறோம், வெசக் ஃபெஸ்டிவலில் நாம் என்ன செய்கிறோம், அதோட வெசக் ஃபெஸ்டிவலுக்கு செய்கிற ஃபுட்ஸ் ஐட்டம். அடுத்து பாருங்கள், ராமதான் ஃபெஸ்டிவல் எப்போ வருது, ராமதான் ஃபெஸ்டிவலுக்கு நாம் எங்கே போகிறோம், ராமதான் ஃபெஸ்டிவலில் செய்கிற ஸ்பெஷல் திங்ஸ் நாங்கள் என்ன செய்கிறோம், அதோட ராமதான் ஃபெஸ்டிவலில் நாம் செய்கிற ஸ்பெஷல் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, அதோட லாஸ்ட் ஒன் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் பற்றி நாங்கள் கேட்டுக்கிறோம். பாருங்கள், கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் எப்போ நாம் கொண்டாடுறோம், எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் எங்கே போகிறோம், வேர் டு வி கோ நாங்கள் எங்கே போகிறோம், கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் அன்றைக்கு நாம் வாட் டு வி டூ அந்த டேயில் நாம் செய்கிற வேலைகள், அதோட கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாம் செய்கிற உணவு ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, நாம் அது என்னென்னு அவதானிப்போம். பாருங்கள், வென் தைப்பொங்கல் ஃபெஸ்டிவல் இஸ் இன் ஜனவரி, எப்போ ஜனவரி. பாருங்கள், வேர் டு வி கோ தைப்பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்றைக்கு நாம் எங்கே போகிறோம், வேர் டு வி கோ டு கோவில். ஓகே, நெக்ஸ்ட் வட் டு வி டூ நாம் தைப்பொங்கல் ஃபெஸ்டிவலில் என்னென்ன செய்கிறோம்னு கேட்டிக்கிறாங்க. பாருங்கள், எங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷனில் வச்சு ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுறதோட இந்த ஆன்சரை ஃபைண்ட் பண்ணி கொள்ளுவோம். பாருங்கள், தேங்க் த சன் கோட் நாங்கள் சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோட பாருங்கள், பியூட்டிஃபுல் க்ளோத் அழகான ஆடைகளை அணிகிறோம். மேக் பொங்கல் ரைஸ் பொங்கல் அரிசி தயாரிக்கிறோம், பொங்கல் சோறு தயாரிக்கிறோம். கோலம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர் ஸ்டாப் நம்ம வீட்டு முற்றத்தில் கோலமிட்டு அலங்காரம் செய்கிறோம். ஓகே, நம்ம தைப்பொங்கல் டேல என்ன செய்கிற ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு பார்ப்போம். பொங்கல் ரைஸ் அண்ட் லாட்டு, அதோடு சேர்த்து நம்ம வடை, அது மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஃபுட் பொங்கல் டேக்கு செய்கிறோம் இல்லையா. ஓகே, பாருங்கள், செகண்ட் வெசக் ஃபெஸ்டிவல். வெசக் ஃபெஸ்டிவல் இஸ் இன் மே. பாருங்கள், வென் மே வெசக் ஃபெஸ்டிவல் இஸ் இன் மே. வேர் டு வி கோ ஆன் வெசக் டே, டெம்பிள். நாங்கள் வெசக் டேக்கு டெம்பிளுக்கு போகிறோம். அதோட நாம் அங்கே என்ன செய்கிறோம், வெசக் டேயில் நாம் என்ன செய்கிறோம், ஒயிட் க்ளாத் வெள்ளையாடை அணிகிறோம். ஒப்சர்வ் சில் நாம் எடுக்கிறோம். ஆர்கனைஸ் டான்ஸல் கொடுக்கறதுக்கு நாம் ஏற்பாடு செய்கிறோம். கிவ் ஆம்ஸ் நாம் வெசக் டேல அதிகமான தர்மங்கள் கொடைகள் கொடுக்குறோம். மேக் லாண்டன்ஸ் அண்ட் என்ன
பெண்டல்ஸ். ஓகே, நாம் அந்த நாளில் அழகான வெசக் லாண்டன்ஸ் அலங்கரித்து அதில் லைட்ஸ் பல்ப்ஸ் எல்லாம் செட் பண்ணி அழகாக பெருசாக செஞ்சுக்கிறதெல்லாம் கண்டிக்கிறோம் இல்லையா? ஓகே, இந்த ஈவெண்ட்ஸ் இந்த திங்ஸ் எல்லாம் நாம் எப்போ செய்கிற வெசக் டேயில் தான் செய்கிறோம். அதோட நாம் வெசக் டேக்கு செய்கிற ஸ்பெஷல் ஃபுட்ஸ்ன்னு நாம் இன்னும் பேசிக்கிறோமா? இல்லையா? அவங்க பெருசு ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு மைண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க மற்ற திங்ஸில் மிச்சம் கவனம் செலுத்துகிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், ராமஜான். நாம் இந்த இயரில் எப்போ ராமஜான் செலிப்ரேட் பண்ணணும்? ராமஜான் ஃபெஸ்டிவல் வி செலிப்ரேட் ராமஜான் இன் மே. ஓகே, அடுத்து பாருங்கள், வேர் டு வி கோ ஆன் ராமஜான் டே? நாங்கள் எங்கே போகிறோம்? மோஸ்க்கு போகிறோம் இல்லையா? பாருங்கள், நாங்கள் ராமஜான் டேயில் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள். வாட் டு வி டூ ஆன் ராமஜான் டே? பாருங்கள், பிரேக் த ஃபாஸ்ட். நாம் எங்களோட நோன்பு முறிக்கிறோம். அதோட நியூ க்ளோத், புதிய ஆடைகள் அணிகிறோம். விசிட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரிலேட்டிவ்ஸ் உறவினர்களை சந்திக்கிறதுக்கு போகிறோம். ப்ரிப்பேர் டிலீஷியஸ் ஃபுட். பாருங்கள், சுவையான உணவுகளை தயாரிக்கிறோம். ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு என்ன வருதுண்டு. அந்த டிலீஷியஸ் ஃபுட் என்னென்னு பாருங்கள். ஃபுட் வி மேக் வட்டலப்பம் இஸ் ஸ்பெஷல் ஃபுட் ரமஜான் ஃபெஸ்டிவல்னோ. ஓகே, ஸ்பெஷல் ஃபுட் தானே. ஓகே, ரமஜான் வட்டலப்பம் செய்கிறோம். பிரியாணியும் செய்கிறோம் இல்லையா? பாருங்கள், அடுத்து லாஸ்ட் ஒன் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் இஸ் இன் டிசம்பர். எப்போ? இன் டிசம்பர். வேர் டு வி கோ கிறிஸ்மஸ் டேக்கு? சர்ச். பாருங்கள், சர்ச்சுக்கு போகிறோம். அதோட what do we கிறிஸ்மஸ் டேயில் நாம் என்ன செய்கிறோம்? what do we do? பாருங்கள், டெக்கரேட் கிறிஸ்மஸ் ட்ரீ, wear beautiful clothes, pray at the church, sing carols, Santa Claus bring gifts. அப்படி நிறைய திங்ஸ் நாம் ஆன் கிறிஸ்மஸ் டேயில் செய்கிறோம் இல்லையா? ஓகே, நாம் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் டேயில் நாம் செய்கிற ஃபுட் வி மேக். நாங்கள் என்ன ஃபுட் செய்கிறேன்னு பார்ப்போம். கிறிஸ்மஸ் கேக் அண்ட் ஸ்வீட்ஸ். பாருங்கள், அப்படியெல்லாம் நாம் நிறைய ஃபுட் செய்கிறோம் இல்லையா? ஓகே, நாம் இப்போ லெசன் 3 ஆக்டிவிட்டீஸையும் செஞ்சிட்டோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் லெசன் 4. லெட்ஸ் கிரியேட் அ கிளாஸ் கலண்டர் ஒன்று நாங்களுக்கு செய்ய சொல்லிக்கிறோம். அதில் நாம் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், நீங்கள் எல்லாரும் உங்களோட நீங்களாக தனித்தனியாக ஒவ்வொருத்தர் செல்ஃபாக ஒவ்வொரு கலண்டர் செஞ்சு கொள்ளுங்கள். அதில் 1 to 12 ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர்னு சொல்லி ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கேலண்டர் பேஜ் எடுத்து நீங்களும் ஒரு ஸ்மால் கேலண்டர் செஞ்சு கொள்ளுங்கள். அதோட நீங்கள் அதில் ஒவ்வொரு மந்த்துக்கும் உங்களுக்கு இருக்கிற ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஸ்பெஷல் டே எல்லாம் அதில் அழகாக டெக்கரேட் பண்ணி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் நான் முக்கியமாக உங்களோட பர்த்டே, உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே எல்லாம் அந்த கலண்டரில் மார்க் பண்ண சொல்லிக்கிறேன். ஓகே, அதோட எங்களுக்கு ஹாலிடேஸ், ஸ்பெஷல் ஹாலிடேஸ், எங்களோட ஃபெஸ்டிவல் டேஸ், அதோட எங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், நாம் எங்களோட வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிறேன்னு சரி ஈவெண்ட்ஸ்கள் சரி ஐடியாஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் இந்த கலண்டரில் எல்லாம் எழுதிக்கிறேன். அதோட நாம் ஸ்காலர்ஷிப் இல்லையா, கிரேட் 5 ஸோ எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வருது. அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் டேட், அதோட எங்களுக்கு இன்னும் முக்கியமான ஈவெண்ட்ஸ்கள் என்ன சரி இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த கலண்டரில் ஒவ்வொரு மந்த்துக்கு குறைஞ்சது ஒவ்வொன்று சரி நாம் மார்க் பண்ணி கொள்ளுவோம். ஓகே, இதோட நாம் லெசன் 1 to 4 வரைக்கும் பீப்புள்ஸ் புக் அண்ட் ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸ் அவதானித்தோம். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த லெசனில் லெசன் 5 to லெசன் 8 வரங்காட்டிலும் பேப்பர்ஸ் அண்ட் ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸ் அவதானிப்போம். ஓகே, தமிழ் ஃபோக்கஸ் யூடியூப் சேனலினூடாக தொடர்ந்து இணைந்திருந்து எமது பாடங்களில் பயன்பெறுங்கள். தேங்க்யூ வெரி மச்.